கருட புராணம் என்பது பறவைகளின் அரசனும் திருமாலின் வாகனமுமாக கருதப்படும் கருடனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்ப்பதற்காக திருமால் எடுத்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணமாகும். மனிதர்களாக பிறந்த அனைவரும், குறிப்பாக எதையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய உயிரினமாக இருப்பதாலும், பிறப்புகளில் உன்னதமான பிறப்பான மானுட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம் கருட புராணம். கருடரின் உதவியோடு கருட புராணம் பலவிதமான ரகசியங்களையும் எடுத்துரைக்கின்றது. இன்ப துன்பங்களை பற்றி எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும். டைரக்டர் சங்கர் இயக்கிய அந்நியன் படம் வெளியான பிறகு கருட புராணம், கும்பிபாகம், கிருமி போஜனம் போன்ற வார்த்தைகள் அனைவருக்கும் பழக்கமானதாகிவிட்டது. கருட புராணத்தை தேடி தேடி படித்தவர்களும் உண்டு. அப்படி இந்த கருட புராணத்தில் என்ன உள்ளது, கருட புராணம் என்றால் என்ன என்பது பற்றியெல்லாம் இங்கே நாம் பார்க்கலாம். குரு நம் இல்லம் தேடி வரும்போது அவரை வரவேற்க வேண்டியதும் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டியதும் அவசியம். இந்த உலகில் நம் குரு யார்? நமக்கு ஏதேனும் கற்பித்தவராக இருக்கலாம், நற்கருத்துக்களை சொல்பவராக இருக்கலாம், நம் வீட்டுக்கு வந்து சடங்குகளை செய்து கொடுக்கும் வேதியராகவும் இருக்கலாம். இந்த வாழ்வில் கடைத்தேற ஆன்மீக வழியை காட்டி நம்மை அதில் அழைத்து செல்பவராகவும் இருக்கலாம். அப்படி நமக்கு குருவாக அமைந்தவரை வணங்க வேண்டியது நம் அனைவரின் கடமை. அந்த கடமையிலிருந்து தவறும்போது நம்மை பாவம் பீடிக்கிறது. இந்திரன் சபையில் ஆடல் பாடல் கண்டு மயங்கி இருந்தபோது அந்த அவைக்கு பிரகஸ்பதி வந்தார். தேவகுருவை வணங்கி அவருக்கு உபச்சாரம் செய்து வரவேற்காமலும், ஓரிரு முறை அவர் அழைத்தும் அதை கேட்காமலும் அவமதித்தான் இந்திரன். இதனால் மனம் வருந்தினார் குரு பகவான். உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அடுத்த சில நாட்களில் இந்திரன் பதவிக்கு ஆபத்து வந்தது. அசுரர்கள் அவன் மேல் போர் தொடுத்தனர். இந்திரனின் செல்வாக்கும் சொல்வாக்கும் சரிந்தன. உடனே இதற்கு என்ன காரணம் என்பதை அறிந்து கொள்ள பிரம்மாவை அணுகினான் இந்திரன். பிரம்மா நடந்தவற்றை தன் ஞான திருஷ்டியால் கண்டு சொன்னார். குருவை நீ அவமதித்ததால் தான் உனக்கு இந்த நிலை. எனவே நீ முதலில் அவரை தேடி கண்டுபிடித்து அவரிடம் ஆசி பெற்றால் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். ஆனால் இந்திரனால் பிரகஸ்பதியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் மன வருத்தத்தில் இந்திரன் பார்வையில் படாதபடி மறைந்திருந்தார். தேவர்களுக்கு குரு இல்லாத நிலை வருத்தத்தை தந்தது. தங்களுக்குரிய கிரியைகளை செய்ய ஆசி வழங்க ஒரு குரு வேண்டும் என்று நினைத்தனர். மீண்டும் பிரம்மனை நாடி தங்களுக்கு குரு மீண்டும் கிடைக்க ஆசி வழங்குமாறு வேண்டினர். அப்போது பிரம்மா, தேவர் தலைவனே, உனக்கும் பிறர் தேவர்களுக்கும் குரு என்று ஒருவர் வேண்டும். பிரகஸ்பதி இல்லாத இந்த சூழலில் நான் உங்களுக்கு குருவாகும் தகுதி உடையவரை காட்டுகிறேன். அவரை பணிந்து குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். விரைவில் நலம் பெறுவீர்கள் என்றார். பிரம்மாவால் புதிய குருவாக அடையாளம் காட்டப்பட்டவன் ஓர் அசுரன். தவஸ்டா என்பவரின் மகனான விஸ்வரூபன். 3 தலைகளை உடையவன். தவ வலிமையிலும் ஞானத்திலும் தேவர்களையும் மிஞ்சக்கூடியவன். தேவேந்திரன் ஓர் அசுரனை குருவாக ஏற்பது எப்படி என்று ஒரு கணம் தயங்கினாலும் பிரம்மரே அடையாளம் காட்டியவர் என்பதால் வேறு வழியின்றி அவரை சென்று தரிசித்து தங்களுக்கு குருவாக இருக்குமாறு வேண்டிக் கொண்டான். விஸ்வரூபனும் அதற்கு இசைந்தான். அன்று முதல் தேவர்களுக்கு குருவாக இருந்து நல்வழி காட்டினான். ஹோமங்களை செய்து தேவலோகம் வளம் பெற வகை செய்தான். அப்போது ஒரு சிலர் அவன் மேல் வெறுப்பு கொண்டனர். காரணம், அவன் கோபம் செய்யும் போது அசுரகுலமும் சிறப்புற்று வாழ வேண்டி ஆகுதி கொடுத்தான் என்பதுதான்.
இந்திரனுக்கு இந்த செய்தி எட்டியதும் கோபம் கொண்டான். கோபமே மோசமான விரோதி. விஸ்வரூபனே தனக்கு குருவாக திகழ்பவன் என்பதை மறந்தான் இந்திரன். தன்னிடம் இருந்த வஜ்ராயுதத்தை அவன் மீது ஏவினான். விஸ்வரூபனின் 3 தலைகளும் துண்டாயின. ஒரு தலை காடையாக மாறியது, மற்றொரு தலை குருவியாக மாறியது, 3ஆம் தலையோ சிச்சிலி பறவையாக மாறியது. குருவை கொன்ற பாவம் பிரம்மகத்தி தோஷமாகி இந்திரனை பீடித்தது. இந்திரனின் சகல செல்வங்களும் நீங்கின. அவன் உடல் மெலிந்து நோய் பற்றியது. தன் இருப்பிடத்தை நீங்கி நிம்மதியின்றி அலையத் தொடங்கினான். தேவேந்திரனின் நிலை கண்ட தேவர்கள் வருந்தி பிரம்மாவை அணுகி இதற்கு விமோசனம் தருமாறு வேண்டினர். தேவேந்திரனை பிடித்த தோஷத்தை போக்க 3வரால் முடியும் என்றார் பிரம்மா. மண், நீர் மற்றும் பெண்கள், இந்த 3வரும் இந்திரனின் பாவத்தை ஏற்றுக்கொண்டால் அவனால் இந்த தோஷத்தில் இருந்து விடுதலை அடைய முடியும் என்றார் பிரம்மா. இந்திரனும் தேவர்களும் மண், நீர், பெண் 3வரையும் நாடி இந்திரனின் பாவத்தை போக்குமாறு வேண்டிக் கொண்டனர். அவர்கள் 3வரும் இதை ஏற்றுக்கொள்ள தயங்கினர். பாவத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டனர். அதற்கு தேவேந்திரன், எனக்கு நல்வழி காட்ட இருக்கும் உங்கள் 3வரிடமும் சேரும் தோஷம் 3 விதங்களில் கழியும். தண்ணீரில் பொங்கும் நுரையாகவும், மண்ணில் ஏற்படும் உவராகவும், பெண்களுக்கு பூப்பாகவும் தோஷம் கழியும். இந்த தோஷத்தை ஏற்பதால் பூமியில் வெட்டப்படும் மண் தானாக நிரம்பவும், எவ்வளவு நீர் இறைக்கப்பட்டாலும் தானாக சுரக்கவும், பெண்கள் பூப்பெய்தும் நாள் முதல் உண்டாகி கரு உருவாகும் தன்மை இருக்கும் வரை அவர்கள் கணவருடன் கூடி கழிக்கவும் வரம் தருகிறேன் என்றான் இந்திரன். 3வரும் இந்திரன் வேண்டுகோளை ஏற்று தோஷத்தை பங்கிட்டு கொண்டனர். இந்திரன் தான் இழந்த அனைத்தையும் மீண்டும் பெற்றான். அது முதலே பெண்கள் ஒரு கருவை தாங்கி பிள்ளை பேறு நிகழ காரணமானார்கள். இவ்வாறு முன்பு நிகழ்ந்த நிகழ்வினை கருடனுக்கு எடுத்துரைத்தார் பகவான் விஷ்ணு. மேலும் பிறப்பின் ரகசியத்தையும் தொடர்ந்து விவரித்தார் பகவான். ஒரு பெண் மாதவிலக்காகி 3 நாட்கள் ஓய்வெடுத்து 4ஆம் நாள் தூய நீராடி அவள் குடும்ப பணிகளை மேற்கொள்ள தயாராகிறாள். அன்றிலிருந்து 6வது நாள் முதல் 18வது நாள் வரை, அதாவது 6, 8, 10, 12, 14, 16, 18 ஆகிய இரட்டைப்படை நாட்களில் தன் கணவனோடு அவள் கூடினால் ஆண் குழந்தை பிறக்கும். 7, 9, 11, 13, 15, 17 என ஒற்றைப்படை நாட்களில் கூடினால் பெண் குழந்தை பிறக்கும். மேலும் ஆணின் சுக்லமும் பெண்ணில் சோனிதமும் கலக்கும் போது எவரின் தன்மை வீரியமாக இருக்கிறதோ அவரின் பாலினத்திலேயே குழந்தை பிறக்கும். ஒருவேளை இரண்டும் சமமாக இருக்க நேர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை 3ஆம் பாலினத்தை சேர்ந்ததாக அமையும். கர்த்தரிக்கும் நாளில் இருந்து 5ஆம் நாள் கருப்பைக்குள் ஒரு குமிழ் தோன்றும். அதுவே 14ஆம் நாளில் சிறு தசையாக வளரும். 1 மாத காலத்தில் அது வளர்ந்து பஞ்சபூதத்தின் சேர்க்கை நிகழ்வும், 2வது மாதத்தில் கருவில் தோல் உண்டாகும், 3வது மாதத்தில் நரம்புகளும், 4வது மாதத்தில் ரோமங்களும் உள் வடிவமும் உண்டாகும், 5வது மாதத்தில் காது, மூக்கு, மார்பு ஆகியன தோன்றும், 6வது மாதத்தில் அந்த கருவிற்கு கழுத்து, தலை, பற்கள் உண்டாகும், 7வது மாதத்தில் குழந்தையின் பிறப்புறுப்புகள் உண்டாகும், 8வது மாதத்தில் அனைத்து அவயங்களும் உண்டாகும், 9வது மாதத்தில் சுழிமுனை என்கிற நாபியின் மூலத்திலிருந்து பூர்வ ஜன்ம கர்மாக்கள் வந்து சேரும், 10வது மாதத்தில் பிறப்பு நிகழும். இவை அனைத்தும் பஞ்சபூத சம்பந்தத்தினாலேயே உண்டாகின்றன. தோலும் எலும்பும் ரோமமும் சதையும் நகமும் மண் அம்சமாகவும், உமிழ்நீர், சிறுநீர், சுக்லம் ஆகியன நீரின் அம்சத்தோடும், பசி, தாகம், துக்கம், சோம்பல் ஆகியன நெருப்பின் அம்சத்திலும், விருப்பம், கோபம், பயம், வெட்கம், மோகம் ஆகியன வாயுவின் அம்சத்திலும், சப்தம், எண்ணம், கேள்வி ஆகியன ஆகாய சம்பத்தியத்திலும் உண்டாகின்றன. மனித உடம்பில்
இடை, பிங்களை, சுழுமுனை, காந்தாரி, கஜசிம்மகி, பூஜை, யச்சு, பலாபு, குடு, விஷாகினி ஆகிய 10 நரம்புகளும் உடலில் முக்கிய நாடிகளாக திகழ்கின்றன. இவையே நாம் உண்ணும் உணவை அந்தந்த பகுதிகளுக்கு கொண்டு சென்று உடலை இயங்கச் செய்கின்றன. வைனதேயா, ஓர் உயிர் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அவனின் ஆயுள், அறிவு, புகழ், செல்வம், கல்வி, வேலை என அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன. அதுவே விதியாகி அவனோடு சேர்ந்து ஜனனம் கொள்கிறது. எனவே ஒருவன் தான் மறுபிறவியில் நல்ல வாழ்வை அடைய வேண்டும் என்று விரும்பினால் வாழும் போதே அதற்குரிய நற்காரியங்களை செய்து வாழ வேண்டும். பாவத்தில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நல்ல செயல்களை செய்து அறத்தின் வழி நிற்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவன் மறுபிறப்பில் அடையும் நிலை மோசமானதாக இருக்கும். எனவே வாழும்போதே ஒருவன் நல்லவனாக இருப்பதன் மூலம் அப்பிறவியில் நல்ல சிந்தனையும் அமைதியும் வாய்ப்பதோடு மறுபிறவியில் உயர்ந்த பிறவியையும் நல்ல வினையையும் அடையலாம். எனவே மனிதர்கள் மாயையில் மயங்கி விடாது, புலனிச்சையில் மனதை செலுத்தாது, தெய்வ சிந்தனையிலும் தர்மத்தின் வழியிலும் செல்ல வேண்டும் என்றார் பகவான் விஷ்ணு. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த பயனுள்ள தகவலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.